வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துகிற மெய்ப்பரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய வேத வசனங்களை தியானிக்கவும், உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு பிரகாசம் உள்ள வணக்கங்களை தருகிற தெய்வம் நீர். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த கர்த்தர் நீர். ஆராதிக்கிற வேளையிலும், ஆண்டவருடைய வசனத்தை நாங்கள் வாசித்து தியானிக்கிற வேளையிலும், கர்த்தர் தாமே எங்களோடு இடைபட வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. நேரத்தையும் வந்து கொண்டிருக்கிறவர்களையும் ஆசீர்வதித்து, அவர்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து நிறைவேற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நம்ம பாடப்போற ஃபர்ஸ்ட் பாட்டு என்னன்னா, நம்ம எப்படி ஒவ்வொரு தடவை ஆண்டவர்கிட்ட நம்ம போய் ஒத்தாசை வேணும் அப்படின்னு சொல்லி நிற்கும் பொழுது, அவர் நமக்கு எப்படி வந்து ஒரு பலனாவும், அரணாவும், அடைக்கலமாவும், அவர் சொன்ன வாக்கு எதையும் வந்து அவரு அம் அப்படியே நிறைவேத்துற தேவனாவும் இருக்காரு அப்படிங்கிறத பத்தி நம்ம எண்ணி பார்த்து இது ஒரு சங்கீதத்தை வந்து பாடலா எழுதியிருக்காங்க. அந்த பாட்டை வந்து நம்ம என்ன பாடுவோம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவியகன்றிடினும் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாடவிட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாடவிட்டார் இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தின் நிழலவரே வலுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்மாவை காக்கும் நல் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக பாதுகாப்பாரே. போக்கையும் வரத்தையும் பத்திரமாக பாதுகாப்பாரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன்.
நம்ம அடுத்து பாடப் போற பாட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து ஆண்டவர எப்பொழுதுமே ஸ்தோத்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அந்த அம் அததான் வந்து தாவீதும் சொல்லியிருக்காரு. அத அத வந்து பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு பாட்டு தான் இது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. நித்தமென் உள்ளம் கர்த்தருக்குள்ளே இத்தரை மீதில் மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டோரதை கேட்கின்ற நேரம் பெருமிதம் கொள்வார், பேரின்பம் காண்பார். என்னோடே மன்னவனை மகிமைப்படுத்துங்கள், உயர்த்திடுங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. ஆண்டவர் அவரை தேடி நின்றேனே, வீண்பயம் நீங்க செவி கொடுத்தாரே. வேண்டுதலோடு வேந்தனின் முகத்தை காண்கின்ற வேலை திடனளித்தாரே. நல்லவர் கர்த்தர் என்பதை நாளும் ருசித்து களித்திடுங்கள். நல்லவர் கர்த்தர் என்பதை நாளும் ருசித்து களித்திடுங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. சிங்கத்தின் சிசுக்கள் தங்களின் நீரைக்காய் தாழ்ச்சியடைந்தே ஏங்கிடக்கூடும். துங்கவன் அவரை நம்பிடுவோர்க்கு குறைவின்றி வாழ்வில் நன்மைகள் கூடும். காக்கும் நல் தேவனை நம்பிடவே பாக்கியவான் என வாழ்ந்திருப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. ஸ்தோத்திரம் அப்பா. அன்பின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, உம்மை பற்றி பாடுவதில் ஆண்டவரே, உம்மை பற்றி ஆண்டவரே அறிவதில் ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்கிற இன்பம் ஆண்டவரே அப்பா, அது அப்பா தேங்க்யூ ஸோ மச் ஏசப்பா. யூ ஆர் சச் அன் அமேசிங் காட் ஏசப்பா. ஒவ்வொரு தடவை ஆண்டவரே அப்பா உம்மை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது எங்கள் மனக்கண்களை திறந்து ஆண்டவரே நீங்கள் சொல்லி கொடுக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா, அந்த சத்தியம் ஒவ்வொரு தடவையும் ஆண்டவரே எங்களுடைய கஷ்டத்தின் பாதைகளிலும் நாங்கள் ஆண்டவரே அப்பா ஆன்சர் இல்லாம தவிக்கும் பொழுது ஆண்டவரே அதுக்கு ஆன்சர் ஆகும் ஆண்டவரே அப்பா. அது ஒரு மருந்தாகவும் ஆண்டவரே அப்பா எங்களை எல்லா கட்டுகள்ல இருந்து விடுவிக்கக்கூடிய அந்த வல்லமை உள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த நேரத்துலயும் ஆண்டவரே அப்பா சிஸ்டர் எங்களுக்காக மெசேஜ் கொடுக்குறாங்க ஆண்டவரே அப்பா. நீங்க அவங்கள பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, அவங்க மூலமா எங்களோட பேசுங்க ஆண்டவரே அப்பா. எங்க மனக்கண்களை திறந்து ஆண்டவரே சகல சத்தியத்தின் வழியாகவும் ஆண்டவரே எங்களை வழி நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. கேட்ட சத்தியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே எங்க இருதயத்துல ஆழமாய் பதியவும் ஆண்டவரே, அது ஒரு நல்ல பலனை ஆண்டவரே கொடுக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எல்லாவற்றையும் உங்க அன்பு கரங்கள்ல ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி.
தொடர்ந்து காத்து வழி நடத்துங்க. நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். Thank you, Lavanya, for leading worship. Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நம் மத்தியில் இருக்கிற சிஸ்டர் ரூபி கரோலின் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். ரூபி, praise the Lord. Praise the Lord. ஆராதனை செய்த சகோதரிக்கு என்னுடைய நன்றிகள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஃபர்ஸ்ட் வேர்டு ஜெயங்கொள்ளுகிறவன் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தேவன் என்ன வழி நடத்தின விதமாக இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலி வேர்ல்ட்ல ஜெயங்கொள்ளுகிறவர்கள் யாரு அப்படின்னா, 2 வீடு, ஒரு காரு, இல்ல ஒரு வீடு ஒரு காரு, கண்ணுக்கு அழகான ஒரு ஃபேமிலி, நமக்காக ஒரு 100 பேர் வந்து நின்னாங்கன்னா, ஏதாவது பிரச்சனைங்கும் போது 100 பேர் வந்து நின்னாங்கன்னா, அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் ஜெயங்கொள்ளுகிறவர்கள். இன்னும் இன்னும் அதிகப்படியா சொல்லணும்னா, அந்த மனுஷன் இறக்கும்போது அவனுக்காக ஒரு ஒரு கூட்டமே அழும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, வாழ்ந்தா இப்படி வாழணும், செத்தாலும் இப்படி சாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இந்த உலகத்தை பொறுத்த வரையும் ஜெயங்கொண்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாம இப்ப பார்க்க போறது அது ஓகே, அது நம்ம நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்ம ஹானஸ்டான வேலை அதெல்லாம் பண்ணும்போது நாம நம்மளை கடவுள் ஆசீர்வதிப்பாரு. பட் இப்ப நம்மளுக்கு தேவை அது ஹெவனோட பார்வையில நாம எப்ப ஜெயங்கொள்கிறவர்களா மாறுகிறோம். அதை தான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வசனத்துல வந்து ஜெயம் யாரு, வெற்றி வெற்றி யாரு, வெற்றி பெற்றவர்களுக்கான ரிவார்டை வந்து தேவன் அறிவிச்சிருக்காரு. வெண் வஸ்திரம், ஜஸ்ட் இமேஜின் தான். நீங்க ஒரு 50 மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு கம்பெனில நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு மைக்ல ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வருது. உங்க நேமை சொல்லி இந்த மந்தோட ஸ்டார் அப்படிங்கிற உங்க பெயரை சொல்றாங்க. யூ டென்ட் எக்ஸ்பெக்ட், அதை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. திடீர்னு உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான, உங்களோட ஹானஸ்டுக்கான ரிவார்டு அங்க மைக்ல அவங்க சொல்லும் போது, ஜஸ்ட் அவங்க ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம், உங்க பேரை சொல்லும் போதே நமக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு நம்ம செஞ்சதுக்கான ஒரு பலனை நம்ம நிறைவா அனுபவிச்சது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது சாதாரணமா ஒரு ஆஃபீஸ்ல ஒரு 50 பேருக்கு முன்னாடியே நம்மளோட பேரை சொல்லும்போது நமக்கு வர்ற சந்தோஷத்துக்கு அளவு இருக்காது. இதே இதெல்லாம் இந்த மாதிரி வசனங்களை படிக்கும் போது நீங்க ஒரு இமேஜினேஷனோட நீங்க படிங்க. நீங்க நீங்க வந்து போய் நிக்கிறீங்க, தேவனுக்கு முன்பாக நீங்க நிக்கும்போது உங்களோட பேரை சொல்லி லட்சக்கணக்கான தூதர்களுக்கு முன்பாக, அதற்கும் மேல அங்க பிதாவானவர் வீற்றிருப்பாரு. நம்மளோட ஏசப்பா வந்து நம்ம பேரை சொல்லி நம்மளுக்கு வந்து ஜீவ கிரீடம் போ அணியறதுக்கு கூப்பிடும் போது அந்த சந்தோஷத்துக்கு இவ்வளவுதான் இல்ல அளவு. அத வந்து என்னால விவரிக்கவே முடியல வார்த்தையால. அதுதான் நம்மளோட அல்டிமேட் எய்மும் கூட. இப்ப நம்ம வாழ்றது, நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறது எல்லாமே வந்து நம்மளோட ஃபைனல் எய்ம் இந்த ரிவார்டு வாங்குறதுக்காக தான். ஸோ இந்த ரிவார்டை நம்ம வாங்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும், லைஃப்ல ஜெயிக்கணும். இந்த ஜெயிக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பைபிள் வேர்சஸ் மூலமா நம்ம பார்ப்போம். எப்போதுமே இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு சில கஷ்டமான நேரங்கள் அப்ப நம்ம அதை சகிச்சு கொள்ளும் போது நம்மளுக்கு பிதாவானவர் முன்னாடி நம்ம பேரை எசப்பா வாசிக்க போறாங்க. அந்த இடத்துல நம்ம வந்து தூதர்கள் முன்பாக நம்ம பேரை வாசிச்சு நம்மளுக்கு ஜீவ கிரீடம், வெண் வஸ்திரம் கொடுத்து ஜீவ கிரீடத்தை அணிய போறாங்கன்னு நம்ம நினைக்கும் போது நம்மளோட சோதனைகளும் வேதனைகளும் நம்மளை விட்டு அகன்று போயிடும். அது இருந்தாலும் அது இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியாது. வேற ஏதோ சமாதானம் நம்மளை நிரப்பிட்டு இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ ஒரு சின்ன டிப்ஸ். ஸோ இப்ப வந்து எப்படி ஜெயம் கொள்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4, 5. சரி.
தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஃபர்ஸ்ட் நம்ம தேவனால பிறந்திருக்கணும். இல்ல ஆக்சுவலி நம்மளோட கொஸ்டின் என்னன்னா, இதை படிக்கும் போது நாம தேவனால தானே பிறந்தோம் அப்படின்னா, ஆக்சுவலி நம்மளோடதே நாமளா கேட்டு வரலையே. இந்த உலகத்துல இப்படி ஒரு பேரண்ட்ஸ் வேணும், இப்படி ஒரு சிப்ளிங்ஸ் வேணும், இப்படி ஒரு ஃபேமிலி வேணும்னு நம்ம கேட்கலையே. அவரால் தான் நம்ம படைக்கப்பட்டோம், உண்டாக்கப்பட்டோம், இங்க வந்து பிறந்திருக்கோம் இந்த பூமியில. பட் இந்த இடத்துல அது தேவனால் பிறப்பதெல்லாம் அது கிடையாது. அந்த தேவனால் பிறந்தவர்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னங்கிறத இப்ப ஃபாலோயிங் பார்க்க போறோம். நம்முடைய விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். யார் மேல விசுவாசம் அப்படின்னா, நம்மளுடைய இயேசு கிறிஸ்து மேலையும் அவருடைய வார்த்தைகள் மேலையும், அவர் நமக்காக மரித்தார், நமக்காக அனைத்தையும் சகித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார், தன்னையே தாழ்த்தினார், பிதாவானவரிடத்திலிருந்து வந்தவர், அவரே நம் தேவன், அவரை தவிர இந்த உலகத்தில் வேற ஒரு தெய்வம் இல்லை. இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் விசுவாசிக்கும் பொழுது இந்த உலகத்தை ஜெயிக்கிறோம். அது அதை அந்த தேவனால பிறக்கிறவர்களோட அவங்க தேவனால பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கும்? ஏன்னா தேவனால பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், இது சிம்பிளான ஸ்டேட்மெண்ட். ஆனா இந்த இந்த வேர்டுக்குள்ளேயே நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அப்ப அவங்க அப்படி பிறந்திருக்காங்க அப்படின்னா அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களால மட்டும்தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களை ஜெயிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நாம அந்த பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா, அவர் மேல மட்டும், அவரை தவிர வேற யார் மேலேயும் கிடையாது, அவர் மேல மட்டும் விசுவாசமா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டர். ஒன்று யோவான் 5:1. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். தேவனால பிறந்திருக்கிறவங்களோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் இயேசுவானவரே கிறிஸ்து அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க தான் தேவனால பிறந்தவர்கள். செகண்ட் கேரக்டர் ஒன்று யோவான் 2:3. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. தேவனை அறிந்தவர்கள், தேவனை முழு மனதோடு அவருடைய கற்பனைகளை படித்து தெரிந்து அவரை பற்றி அறிந்து கொள்ளுகிறவர்கள், அறிந்தவர்கள் தேவனால் பிறந்திருக்கிறார்கள். அடுத்தது, தேவனால் பிறந்தவர்கள் கிறிஸ்து நடந்தபடியே நடப்பார்கள். 1 யோவான் 2:5-6. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். லாஸ்ட் லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஃபோர்த் கேரக்டர், தேவனால் பிறந்தவர்கள் பிறரை பகைக்காமல் அன்பு செலுத்துவார்கள். 1 யோவான் 2:9. ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். ஒன்று யோவான் 4:7. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான்.
யார் அவங்க உள்ளத்துக்குள்ள, தேவனால் பிறந்தவர்கள் உள்ளத்துக்குள்ள அன்பு இருக்கும்போது அவங்க உள்ளம் வந்து ஒளி நிறைந்ததா இருக்கும். அவங்க இருள்ல இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர், தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தில் அன்பு கூற மாட்டார்கள். 1 யோவான் 2:15. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. நெக்ஸ்ட் வந்து தேவனால் பிறந்தவர்கள் குமாரனை அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். 1 யோவான் 2:23. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, பிதாவை உடையவன் அல்ல. குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். நெக்ஸ்ட் 1 யோவான் 2:29. தேவனால் பிறந்தவர்கள் நீதியை செய்வார்கள். அவர் நீதியுள்ளவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். இந்த நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து தேவனால் பிறந்தவர்கள் பாவம் செய்வதை வழக்கமாய் கொண்டிருக்க மாட்டார்கள். 1 யோவான் 3:6. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. 1 யோவான் 3:24 அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். அவரும் அவரில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். தேவனுடைய ஆவியை உடையவர்களா இருப்பார்கள். தேவனால் பிறந்தவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திற்கு தாழ்மையோடு செவி கொடுப்பார்கள். 1 யோவான் 4:6 அதை பத்தி இருக்கு. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். இவர்கள் எல்லாரும் தேவனால் பிறந்தவர்கள். தேவனால் பிறந்தவர்களால மட்டுமே இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுனா என்ன? ஜெயம் கொள்ளுகிறவன் இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுனா என்ன அப்படின்னா, இதை எப்படி நம்ம வின் பண்றது? அதுக்கு ரோமர் 12:2 இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்குள்ள வரணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும்? ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். நாம வந்து இந்த வேர்ல்ட்லி லைஃப்ல ஒவ்வொருத்தரும் இந்த வேர்ல்டு வந்து ஒரு விஷயத்த சொல்லுது. ஆனா நம்ம இந்த வேர்ல்டுக்கான அந்த வேஷத்தை நாம தரிக்காம நம்முடைய தேவன் என்ன சொல்லுகிறாரோ, எதை நன்மைன்னு நினைக்கிறாரோ, எதன் மேல அவர் பிரியப்படுறாரோ, எதை அவர் பரிபூரணமான வாழ்க்கைன்னு நினைக்கிறாரோ, அவரோட சித்தம் என்னவோ இதை நாம தேடி அறிந்து பகுத்தறியத்தக்க ஒரு ஞானத்தை கொண்டு அதை நாம செய்யும் பொழுது நாம தேவனால் பிறக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். இதுக்கு ஜென்ரலா ஒரே ஒரு வார்த்தையில என்ன சொல்றாங்க? உங்கள் மனம் புதிதாகுகிறது நாளை. நாம பிறக்கும் போது நம்ம வளர்ந்த விதம் நம்மளுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கும். இந்த உலகம் என்ன எதிர்பார்க்குதோ அதை தான் நம்ம மனசு கற்றுக்கொண்டு இருக்கும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம நடந்து போகும்போது ஒருத்தவங்க இடிக்கிறாங்க, தெரியாம இடிச்சாலுமே நம்மளுக்கு டக்குன்னு என்ன வரும்? கோவம் தான் வரும். அடுத்து அவங்க வேணும்னே செஞ்சாங்கன்னா இன்னும் அடுத்த செகண்ட் நம்மளோட பிரெயின் என்ன சொல்லும்? கோவம் தான் படும். அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. பட் தோஸ் ஹூ கண்ட்ரோல் தேர் எமோஷன்ஸ், அவங்களோட ஃப்ளெஷ்ஷை கண்ட்ரோல் பண்றவங்க தேவனால் பிறக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அதற்கு இன்னொரு வசனம் வந்து ரோமர் 8:7-8 எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். நீங்க மாம்சம் சொல்றத நீங்க கேட்டீங்கன்னா, அதன்படி கேட்டு நடந்தீங்கன்னா, எல்லா இன்ஸ்டன்ஸ்லயுமே நம்ம தேவனுக்கு பிரியமானவர்களா இருக்கவே முடியாது. நம்ம வந்து அந்த அந்த ஒரு திங்கிங்கை, அந்த ஒரு எமோஷன்ஸை, இது எல்லாத்தையும் நம்ம
நம்ம கடந்து வந்தாகணும். இது இது வந்து உண்மையிலே இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஆனா நம்மளுக்கு பரலோகத்துக்கு போற வாசல் வந்து ரொம்ப குறுகலானது. அதை நம்ம தாண்டிட்டோம், கடந்துட்டோம் அப்படின்னா நமக்குரிய வாழ்க்கை 1000 வருடங்கள் அவரோட சன்னிதானத்துல நம்ம வாழப் போறோம். அந்த குறுகலான பாதையில நாம கஷ்டப்பட்டு இந்த எல்லா விதமான பாவ செய்கைகள், இச்சைகள், நம்ம மனசு நினைக்கிறத உடனே நம்ம செய்யறது, அது எல்லாத்தையும் நம்ம வந்து கிராஸ் பண்ணும்போது, இல்ல அத வந்து நம்மளோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்து, அத நாம தாண்டும் பொழுது, அத செய்யாம, அந்த மாம்ச சிந்தைய செய்யாம, தேவனுடைய ஆவி அத விரும்பல அப்படின்னா, இத செய்யாம அவருக்கு கீழ்ப்படிந்து இந்த இடத்த கிராஸ் பண்றது, இந்த சோதனைய கிராஸ் பண்ணும்போது, நாம கண்டிப்பா அவரால ஆதரிக்கப்படுவோம். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில அவரோட பிரசன்னம் நம்ம கூடவே இருக்கும். அதுக்கு உதாரணம் நம்ம யோசேப்பு. அவர் நினைச்சிருந்தா அந்த இடத்துல அந்த அந்த பெண் அந்த தப்பு செய்ய கூப்பிடும் பொழுது, அவர் நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாம். யாருமே எதுவுமே சொல்ல போறதில்ல, யாருமே இல்ல. ஆனா நம்மளோட தேவனுக்கு பிடிக்காது என்று சொல்லி அந்த இடத்த விட்டு அவர் ஓடிட்டு, அவருக்கு இந்த உலகம் தண்டனை கொடுத்துச்சு. இந்த உலகம் அவரை சிறையில தூக்கி போட்டுச்சு. நீ தான் தப்பு பண்ண எல்லாம் சொன்னுச்சு. ஆனா தேவன் அவரை கைவிட்டாரா? இல்ல. தேவன் அவரை கைவிடல. ஒரு மனுஷனை கைவிடல அப்படின்னா, அந்த மனுஷனுக்கு அவன் எங்க போனாலும் அந்த மனுஷனுக்கு வாழ்க்கை கண்டிப்பா இருக்கு. ஃபியூச்சர் கண்டிப்பா இருக்கு. இப்ப அவனோட சஃபரிங்ஸ் அவனுக்கு பெருசா இருக்கலாம். மத்தவங்களுக்கு ஐயோ பாவமே சிறையில இருக்காரு அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். 17 வருஷம் தப்பே பண்ணாததுக்கு அவர் சிறையில இருந்தாரு. ஆனா அந்த இடத்திலேயே அவனை வந்து மக்கி போக விடல. தேவன் அவரை கைவிடல. தனக்காக வாழ்ந்த அந்த யோசேப்ப தன்னுடைய நாமத்துக்காக தன்னுடைய நாமம் மகிமைப்படணுங்கிறதுக்காக பாவத்தை விட்டு சென்ற அந்த மாம்ச சிந்தையை உதறிவிட்டு சென்ற யோசேப்ப தேவன் ஒரு நாள் உயர்த்தி தான் வைத்தார். அவரை எங்கேயுமே தாழ்ந்து போகல. சிறையில இருந்தப்பவுமே அவர் தாழ்ந்து போகல. அந்த இடத்துலயும் தேவன் அவரோட தான் கூட இருந்தாரு. சுற்றி இருந்தவங்க ஆச்சரியப்படத்தக்க விதமா தான் அவர் நடத்தினார். ஆனா அவரோட சித்தம் அவர் அந்த இடத்துல 17 வருடங்கள் இருக்கணுங்கிறது, அதை அவர் செய்யும் பொழுது, தாழ்மையோடு அதை செய்யும் பொழுது, அவரை மிகவும் பலமாக அந்த அதாவது பல பார்வான்கள் வந்ததுக்கு அப்புறம் கூட யோசேப்போட அந்த இது குறையல, மகிமை குறையல. ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அவரோட மகிமை போக அந்த தலைமுறை தலைமுறையா தாண்டல. ஆனா பல ராஜாக்கள் வந்தாலும் யோசேப்போட நாமம் உயர்த்தப்பட்டு தான் இருந்துச்சு. ஸோ தேவனை நம்பி நாம இந்த மாம்ச சிந்தைய தாண்டி முழுமையா மனம் திருந்தி அவர் சன்னிதானத்துல எப்பொழுதும் அவருக்கு பிரியமான பிள்ளைகளா வாழும் பொழுது, அவரையும் அவர் வார்த்தைகளையும் கைக்கொண்டு வாழும் பொழுது, கண்டிப்பாக இது இவ்வளோ கஷ்டமான விஷயத்த நம்ம செஞ்சோங்கிறது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது புரியாது. நம்ம யார்கிட்டயாவது எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரியாது. நம்மள லூசுன்னு தான் நினைப்பாங்க. இது எல்லாரும் செய்யறது தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு எல்லாருமே நம்மள பைத்தியக்காரத்தனமா தான் பார்ப்பாங்க. இந்த உலகம் நம்மள பைத்தியமா தான் பார்க்கும். இதுல என்ன இருக்கு, இதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட ஃபேமிலி இம்ப்ரூவ் ஆக போகுது அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா கண்டிப்பா அத வந்து தேவன் ஆதரிப்பாரு. அந்த நேரத்துல நம்ம தாழ்த்தப்பட்டு இருக்கலாம். ஆனா கண்டிப்பா அதுக்கான ரிவார்ட இந்த உலகத்திலயும் அவர் செய்வாரு. மறு உலகத்திலயும் நாம் அதை பார்ப்போம். ஆனா அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ், அந்த ஒரு மாம்ச சிந்தைய வெல்லுகிற அந்த ஒரு ஒரு தைரியம், அந்த தைரியம் தான் நமக்கு தேவை. அந்த தைரியம் எப்படி கிடைக்கும்? யார்கிட்ட இருந்து கிடைக்கும்ல? நம்மளுக்கு ஒரு விஷயம் அந்த இடத்துல எல்லாரும் அதை தான் செய்யறாங்க. ஆனா நாம அதை செய்யக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல எப்படி கிடைக்கும்? அதை எப்படி மாத்தி இது பண்றோம்னா யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இந்த வசனம் இருக்கட்டும். இப்போ நீங்க ஒரு பேரண்டா வந்து ஒரு பெரிய ஒரு லைன்ல போயிட்டு இருக்கீங்க. சப்போஸ் ஒரு ஃபேக்டரி நடத்திட்டு இருக்கீங்க. அதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்றீங்க. ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி அந்த எல்லா ஸ்ட்ரகிளையும் பிரேக் பண்ணி நீங்க வந்து ஒரு நம்பர் 1 பிஸ்னஸ் மேனா அந்த சிட்டிலேயோ அந்த ஸ்டேட்லேயோ நீங்க ரிவார்ட் வாங்குறீங்க. ஸோ அப்ப உங்களுக்கு பின்னாடி வர்ற உங்களோட சந்ததியினர் அதே பாத்துல வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே நீங்க என்ன செய்வீங்க ஃபர்ஸ்ட்?
நீங்க அவங்க எப்படி வேணாலும் வரட்டும், நீங்க கிளம்பி போயிருவீங்களா? எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு ஓகே, நான் ஜெயிச்சுட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க கிளம்பி போவீங்களா? இல்ல உங்க பிள்ளைங்களுக்கு இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல உனக்கு இந்த ஸ்ட்ரகிள் வரும், இதை நீ இப்படி கடந்து போ, இப்படி கடந்துட்டேன்னா அதை ஈஸியா நீ கடந்துருவ, ஆனா நான் இந்த இடத்துல பல கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க சொல்வீங்களா? அப்ப பொல்லாதவர்களாகிய நாமளே நம்மளோட பிள்ளைகளுக்கு, ஐயோ இந்த பிள்ளை இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆயிடக்கூடாது, அந்த பாத்துல அவ வந்துட்டு இருக்காங்க, அவங்க அந்த பையன் வந்துட்டு இருக்காங்க, அவங்க இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆயிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது அப்படின்னு நாமளே நம்மளோட பிள்ளைகளுக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்றப்ப, அவங்களே தள்ளி விட்டாலும் இவ்வளோ அட்வைஸ் வேணாம் எனக்கு அப்படின்னு அவங்களே தள்ளி விட்டாலும் நம்ம மனசு கேட்காது. இல்ல இல்ல வேண்டாம், நீ இந்த இடத்துல பண்ணிடாத அப்படின்னு நம்ம வந்து அவங்க தட்டி விட்டாலும் நம்ம அதை சொல்லுவோம். அந்த மாதிரி நாமளே அவ்வளோ இது பண்றப்ப, தேவன் நமக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து ஒரு சின்ன கருவா, அவரோட சைஸை வந்து நம்ம சொல்லவே முடியாது. வானாதி வானங்கள் கொள்ளாதவர்னு நம்ம பாடுறோம். அவ்வளோ பெரிய தேவன் ஒரு சின்ன கருவா தன்னை தாழ்த்தி ஒரு பெண்ணுடைய கருவறையில வந்து இறங்கி வந்து அமர்ந்து அந்த இடத்திலேருந்து தன்னுடைய உலக வாழ்க்கையை ஆரம்பிச்சு நமக்காக அனைத்தையும் செய்து முடித்து, இ- சோதனையின் வேலையில அவர் எப்படி ஜெயித்தாரு? வனாந்திரத்துல சாத்தான் சோதிக்கும் போது ஜெயித்தாரு. மரண தருவாயில கூட அவன் வந்து அவரை சோதிச்சான், இருந்தாலும் என் பிதாவின் சித்தப்படி தான் நான் செய்வேன்னு ஜெயிச்சாரு. மேலும் சாவையும் ஜெயிச்சார். எல்லா இடத்துலயும் எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி தாண்டி வந்து ஜெயிச்சவரு நம்மளோட கூட இருந்து நம்மளை வழி நடத்துவாரு. அவரே சொல்லிட்டாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, ஆனாலும் தைரியமா இருங்க. நான் உலகத்தை ஜெயிச்சேன் அப்படின்னா, நான் உலகத்தை எப்படி ஜெயிச்சேனோ உங்களுக்கு அதற்கான அதே மாதிரி நான் உங்களையும் வழி நடத்துவேன். நீங்களும் அந்த வழி நடத்துதலின் படி நடந்தீங்கன்னா யூ கேன் ஆல்சோ வின் த வேர்ல்ட், த சேம் வேர்ல்ட். அவர் இருந்த வேர்ல்டுல தான் நாமளும் இருக்கோம். மாத்தி வந்த வேற வேர்ல்டுல இல்லை. அவருக்கு அன்னைக்கு என்ன சோதனைகள் இருந்ததோ அதே சோதனைகள் தான் நமக்கும் இப்ப இருக்கு. அதை அவர் எப்படி கடந்து போனாருங்கிறத அவர் வசனத்தின் மூலமா நம்ம அவர் நமக்கு டீச் பண்ணும்போது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணும்போது, நீங்களும் இந்த உலகத்தை ஈஸியாக ஜெயிக்கலாம். அவரோட வார்த்தைகளின்படி நடக்கும் பொழுது மட்டுமே. அதை தவிர அந்த பையனும் அந்த பொண்ணும் அவங்க பேரண்டோட அட்வைஸை கேட்காம, இல்ல எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க மறுதலிச்சிட்டாங்கன்னா, இட் வில் பி அ ஃபெயிலியர் லைஃப். அதே மாதிரி தான் நமக்கும். நம்ம அப்பா, நம்மளுடைய தகப்பன் எல்லாத்தையும் உடைச்சார். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தை எல்லாம் தன்னோட ரத்தத்துல உடைச்சு என் பிள்ளைங்க என் கூட இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஹெவனுக்கான நமக்காக ஒரு உண்டு பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட அப்பாவை நீங்க தேடும்போது, அவரோட வார்த்தையை தேடி தேடி ஆசையா படிக்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கும் இந்த உலகத்தை ஜெயிக்கிற அந்த ஜெயத்தை, ஈஸியா ஜெயிக்கிற ஜெயத்தையே அவர் அந்த வழிகளையும் அந்த ஞானத்தையும் அவர் கண்டிப்பா உங்களுக்கு போதிப்பார். இத எப்படி நாம வந்து இததான் வந்து இதை எப்படி செய்யறது அப்படின்னு இது அவர் நமக்கு தைரியம் சொல்ற வசனம் அது. மேலும் இன்னும் 2 கட்டளைகள், முக்கியமான நம்மளுக்கு 2 கட்டளைகள் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, மத்தேயு 22:37-39 அனைவருக்கும் தெரிந்ததே பிரதானமான 2 கட்டளைகள். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. நம்ம வந்து நான் முதல்ல என்னோட மெசேஜ்ல சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் கட்டளையை கடைபிடித்தாலே எல்லாமே செகண்ட் கட்டளையும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ நம்மளோட முழு இதயத்தோட நாம் அவரை நேசிக்கும் பொழுது, அவர் மேலே நம்மளுடைய அன்பை செலுத்தும் பொழுது, இந்த மாம்ச சிந்தைய நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது, நம்மளால ஜெயிக்க முடியும். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
காலையில எழுந்து உங்களோட முதல் நேரத்திலேயே உங்களோட முதல் செகண்ட் எந்திரிச்ச செகண்ட் அடுத்த செகண்ட்ல இருந்து முதல் நேரத்தை நீங்க அவருக்காக கொடுக்குறீங்க அப்படின்னாலே அவரை நீங்க முழுமையா நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். வாட்ஸ்அப் பார்க்காம, ஃபோன் பார்க்காம, அடுத்து யார் எங்க இருக்காங்க அதெல்லாம் தேடாம, எடுத்த உடனே அப்பா அப்படின்னு நீங்க எந்திரிச்ச உடனே நீங்க கூப்பிட்டீங்கன்னா நீங்க அவரை முழுமையா அவருக்குள்ள இருக்கீங்க. அவரை நீங்க அவரோட நீதியை தேடும் போது, அவருக்கான காரியங்களை விரும்பி அவர்கிட்ட நீங்க வேண்டும் பொழுது, நம்முடைய காரியங்களுக்காக இல்ல, அவருடைய காரியங்களுக்காக அவர் எதை நீதின்னு நினைக்கிறாரோ நம்ம அதை அவர்கிட்ட ரெக்வஸ்டா கேட்கும் பொழுது, அதை தேடும் பொழுது, கண்டிப்பா உங்களால இந்த மாம்ச சிந்தைய ஜெயிக்க முடியும். யோவான் 17ஆம் அதிகாரம் 15, 16, 17. 15ஆம் அதிகாரமா? 17ஆம் அதிகாரம் 17, 15, 16, 17. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நம்மளை நம்மளுக்காக எசப்பா வேண்டுறாரு, அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நாம இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்கள் அல்ல. நம்மளுடைய பிறப்பு வேறு, நம்மளுடைய பிறப்பின் நோக்கம் வேறு. அதை எப்படி தெரிந்து கொள்ளணும், அதை எப்படி அந்த அந்த கண்ட்ரோல், எமோஷனல் கண்ட்ரோல் எல்லாத்தையும் நம்மளோட செல்ஃபை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அவரோட சத்தியத்தினால. இது செகண்ட் ஸ்டெப். சத்தியத்தினால நம்மளை பரிசுத்தமாக்கும் பொழுது அவருடைய வசனத்தை கொண்டு, வசனமே சத்தியம், சத்தியமே வசனம், அவருடைய வசனத்தை கொண்டு அதை நம்ம படிக்கும் பொழுது, அதை தியானித்து, அது அந்த இடத்துல நாம இருக்கோமா இல்லை அதை விட்டு தூரமா இருக்கோமா நம்மளே செல்ஃப் அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் நம்மளை கழுவி சுத்திகரிக்கும் பொழுது, நம்மளை ஜெபித்து வாஞ்சையோடு அவரை தேடும் பொழுது, உபவாசித்து நம்ம உடலை ஒருத்து நம்மளுடைய பாவத்தை மேற்கொண்டு மேற்கொண்டு வரும் பொழுது இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிக்க முடியும். அவர் சொன்னது போல அவர் எப்படி உலகத்தாரா இல்லாதது போல நாமளும் உலகத்தாரா இல்லாமல் அவருக்குரிய பிள்ளைகளாக அவருடைய சந்நிதியில வாழ தகுதியானவர்களாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற முடியும். இது சாத்தியமற்றது இல்ல, சாத்தியம் உடையது. அதற்காக தான் இந்த இடத்துல பிரதர் ஜெனிஃபர் அவங்க ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து இந்த டிஸ்கஷன், இந்த ஒரு வசனங்களை நம்ம தியானிக்கிறது, இந்த இடத்துல இதெல்லாமே நம்ம ஏன் செய்யறோம் அப்படின்னா, இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்காக தான், இந்த உலகத்தின் காரியங்களை நம்ம ஈஸியா ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ இதுல எல்லா ஸ்டெப்லையும் நம்மளால முடிந்ததை அவருக்காக நம்மளோட அப்பாவுக்காக நாம செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் எந்த தீமையினாலும் அவர் நம்மளுக்காக வேண்டிக் கொண்டு அந்த இடத்துல அவர் கரத்தை கொடுத்து நம்மளை தூக்குவாரு. அந்த இடத்துல நாம வீழ்ந்து போகாதபடி அவர் நம்மளை காத்துக்கொள்வார். ஏன்னா ஒரு சில சோதனைகள்ல இருந்து நம்ம ஈஸியா மேற்கொண்டுடலாம். ஒரு சில சோதனைகளை நம்மளால மேற்கொள்ள முடியாம நம்ம தவித்துட்டு இருக்கிறப்ப நாம அவருக்காக செய்த பிரயாசங்கள், அவருக்காக நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, அந்த எல்லாவற்றையும் அவர் நினைவு கூர்ந்து இந்த மிகவும் கஷ்டமான சூழ்நிலையிலிருந்தும் அவர் நம்மளை விடுவிப்பார். இதுதான் நாம அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம். இந்த விசுவாசத்தை தான் நாம கேடகமா பிடித்து கொள்ளும் பொழுது, இந்த இடத்துல இந்த தீமையை செய்யலைன்னா நாம தோத்து போயிருவோமோன்னு அந்த பிசாசு நம்மள தூண்டி விடுவோம். இல்ல, உன்னை காப்பாத்த யாரும் இல்லை, இதை நீ செஞ்சாதான். ஆனா அதை செய்யாம தேவன் என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற முழு விசுவாசத்தோட அந்த இடத்துல, அந்த சோதனை கட்டத்துல நாம அவர் மேல விசுவாசமா இருந்து அவர் கொடுத்த வசனங்கள், வாக்குத்தத்தங்களை நாம அறிக்கையிடும் பொழுது நாம இந்த உலகத்தை மிகவும் எளிதாகவே வென்றுவிடலாம். அதற்கு தேவையான பலனையும் ஞானத்தையும் அவர் நமக்கு கண்டிப்பா கொடுப்பார்.
இத எக்ஸாம்பிளா நம்ம சொல்லணும்னா, யாக்கோபு வந்து அந்த லாபான் அந்த இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆதியாகமத்துல லாபான் வந்து அவர வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவ ர ரா ரா லேயாளுக்கு பதிலாக ராகேல மணம் முடித்து கொடுப்பாரு. அதுலயும் அவர ஏமாத்துவாரு. நெக்ஸ்ட் டைம் அவரை ரொம்ப எப்ப ஏமாத்துவார்னா, யாக்கோபோட ஆடுகள் அவர் வைத்திருக்கிற அந்த கேட்டல்ஸ் வந்து பயங்கரமா பெருக ஆரம்பிக்கும். அதன் மேல பொறாமப்பட்டு லாபான் வந்து அந்த புள்ளி உள்ள ஆடுகள் அதை வந்து பிரிச்சு அதை வேற பக்கம் தன்னோட மகன்கிட்ட சொல்லி அதை பிரிச்சு எடுத்துட்டு போக சொல்லிடுவாரு. இப்ப அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த அவர் இதுக்கு முன்னாடி பேசின அந்த லாபான்ட்ட பேசின அந்த ஆடுகள் இருக்காது. அப்ப அந்த இடத்துல அவர் ஏமாந்தாலும் தேவன் அவருக்கு ஞானத்தை கொடுத்து அந்த ஆடுகளை எப்படி திருப்பியும் கொண்டு வர்றதுங்கிறதுல அந்த இடத்துல தேவன் அவரை வழி நடத்துவார். அவரை ஏமாத்தல, அவர் ஏமாற்றப்பட்டுட்டாரு. ஆனா ஏமாற்றப்பட்டாலும் அவர் தலை அவர் வாழ்க்கை வந்து அதோட நின்றாம, லைஃப் ஸ்டாப் ஆயிடாம, அந்த இடத்துல அவருக்கு பலத்த ஞானத்தை கொடுத்து அந்த அந்த ஏமாற்றுத்தனத்தை வின் பண்ணி வெளியில வர்றதுக்கான ஒரு வழியையும் தேவன் உண்டாக்குவாரு. அதை அவருக்கு போதிப்பார். அதை அவரை நம்பி நீங்க ஒரு நல்ல ஒரு காரியங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு மேல இருக்கிறவங்களோ உங்க கூட இருக்கிறவங்களோ உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சாலுமே அதற்கு தேவன் அலோ பண்ணவே மாட்டாரு. ஆனால் அந்த நீங்க வந்து உங்க மாம்ச சிந்தையே நீங்க ஜெயிச்சிருக்கணும். அவன் ஏமாத்தினா திருப்பி நான் அவனை ஏமாத்துவேன்னு நீங்க சொல்லாம அவர் ஏமாத்தினாலும் அவரை மன்னித்து நீங்க அந்த இடத்துல தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த ஏமாற்றப்பட்டவரே தலை நிமிர்ந்து பார்க்கிற அளவுக்கு உங்களை ஏமாத்தினவங்களே உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கிற அளவுக்கு உங்களை தேவன் உயர்த்துவார். அவர் செய்த காரியத்தை நாம திருப்பி அவருக்கு செய்யாம இருக்கணும். இதுதான் நம்ம தேவன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது. அவன் ஒரு கணத்துல அரைஞ்சா நம்ம மறு கணத்தையும் காட்டலாம். ஏன்னா அடிச்சவனே நம்ம முன்னாடி நம்மள மேல ஐயோ இவங்களுக்கா இப்படி செஞ்சோன்னு வருத்தப்படுற அளவுக்கு அவங்கள தேவன் மாத்துவாரு. அந்த அளவுக்கு நமக்கு உயர்வை அவர் கொடுப்பார். அந்த இடத்துல நமக்கு என்ன தேவையோ நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ நாம ப்ரொசீட் பண்றதுக்கு என்ன தேவையோ அதற்கு தேவையான ஞானத்தை அவர் கொடுப்பார். த ஒன்லி திங் ஃபெய்த், அவர் மேல விசுவாசம். அது எப்படி முடியும்ல? ஆனா ஆனா அதுதான் அந்த இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷனே இல்லை. நீங்க அவர் மேல முழு அன்போட இருக்கும்போது நீங்க உங்க ஜென்ரலா நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்க பேரண்ட்ஸை நீங்க முழுமையா அன்பு செய்யும் பொழுது இல்ல இப் சப்போஸ் இப்படி கூட எடுத்துக்கலாம். நீங்க வந்து ரொம்ப பொறுப்பற்ற விதமா ஜஸ்ட் இமேஜின் பொறுப்பற்ற விதமா நீங்க ஒரு ரொம்ப ரொம்ப சுத்திட்டு இருக்கிற ஒரு மனுஷங்களா இருக்கீங்க. அந்த இடத்துல வந்து உங்களை திருத்தி உங்களுக்கு வந்து ஈவன் பிரஷ் பண்ணணும் குளிக்கணும் அப்படிங்கிறது கூட தெரியாத அவ்வளோ ஒரு பொறுப்பற்ற விதத்துல ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கும் பொழுது உங்களை கொண்டு வந்து உங்களை திருத்தி உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து உங்களுக்குன்னு ஒரு வேலையை உத்தரவாதம் பண்ணி வாங்கி கொடுத்து உங்க வாழ்க்கையை மேம்படுத்தி இன்னைக்கு ஒரு வீடு அப்படின்னு சொல்லி செட்டில் டவுன் ஆகுற வரைக்கும் உட்கார வச்ச ஒரு மனுஷரை உங்களால மறக்க முடியுமா? இது வேர்ல்ட்லி லைஃப். உங்களால மறக்க முடியுமா? அதுக்கப்புறம் அவரோட வார்த்தை உங்களுக்கு எப்படி இருக்கும்? இததான் நமக்கு நம்ம தேவன் பண்ணாரு. நாம பாவிகளா இருந்தோம், என்னன்னே தெரியாது. ஆனா எல்லா விதமான பாவங்களும் ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு இருப்போம். அந்த இடத்துல நம்மளை அழைத்து நம்மளுடைய பேரை சொல்லி நம்மளை அழைத்து அவரோட வார்த்தைகளை போதிச்சு இதெல்லாம் தப்புப்பா இதெல்லாம் பண்ணாத, நான் இப்படிதான் இருந்தேன், இந்த இடத்துல நீ சோதனையை தாண்டுன்னு சொல்லி நமக்காக அவரையே தாழ்த்தி அவர் எல்லாவற்றையும் சகிச்சு எல்லா விதமான அடிகளையும் சகிச்சு கடைசியில மரணத்தையும் ஏற்றுக்கொண்டு மறுபடியும் போய் இப்பயும் பிதாவானவரிடத்துல வலது பாரிசத்துல இருந்து நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்கிற நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நம்பாம வேற யார் வார்த்தையை நாம நம்ப போறோம்? இதை விட மேலா நம்ம இந்த உலகத்துல வாழும்போது ஒருத்தர் செஞ்சிருவாங்களா அப்படின்னா இட்ஸ் அ கொஸ்டின். ஈவன் தோ இட் இஸ் அ பேரண்ட் ஆர் எனிபடி, அவருக்கு மேலா ஒருத்தரால நம்மள அன்பு செய்ய முடியுமா? உண்மையான அன்பு செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பா என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். இந்த உலகத்துல அப்படி யாரும் இல்லை. பேரண்ட்ஸா இருந்தாலும் ஒரு லிமிட், சிப்ளிங்ஸா இருந்தாலும் தேர் இஸ் அ லிமிட் ஃபார் தேர் லவ். ஈவன் பார்ட்னரா இருந்தாலும் தேர் இஸ் அ லிமிட். எல்லாத்துக்கும் எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்குமே அவங்கவுங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு லிமிட் இருக்கும். பட் அவர் லிமிட்லெஸ்ஸா நம்மளை லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த அன்பு செய்யற ஒரு அவர் சொல்லதை நாம செய்யறதுக்கு
அது ரொம்ப நேரம் எடுக்காது. அவரோட நம்ம இருக்க போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சாலே, அவரோட சேர்ந்து நம்ம 1000 வருடங்கள் நம்மளோட நாட்கள ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சாலே, இங்க இருக்கிற சோதனைகளும், வேதனைகளும் சரி, எல்லா விதமான பாடுகளும் சரி, நம்மளுக்கு ஒரு தூசியாவே மாறிடும். அந்த பாயிண்ட்ல நம்ம நினைக்கிறது தான், அந்த பாயிண்ட்ல நம்ம எடுக்கிற டெசிஷன் தான். நம்ம அவருக்காக வாழ்றோம், அவருக்காக தான் எல்லாமே செய்றோம்னு நம்ம அவர் பார்க்கும்போது அவருக்கு ஒரு சந்தோஷம், அவர் அளவில்லா சந்தோஷம் அடைவாரு. பிளஸ் நம்மளை கொண்டும் அவரோட பிரசன்னத்தை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. நம்ம வார்த்தைகள் மூலமா நம்ம பாசிட்டிவா பேசிட்டு இருக்கும் போதே, நம்ம வார்த்தைகள் மூலமாவும் சரி, நம்ம செய்கைகள் மூலமாவும் சரி, நம்மளை கொண்டு அவரோட அன்பை பலருக்கு அவர் காமிப்பார். ஸோ இதெல்லாம் பண்ணாட்டினா, இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. நமக்கு இதெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அப்படின்னா, வெளிப்படுத்துதல் 3, 15, 16. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீர் நிர்பாக்கியம் இல்ல, இல்ல, உள்ளவன். இல்ல, வேண்டாம், வேண்டாம் ஜெனிஃப். ஆம், இது ஆக்சுவலி இதை யோசிச்சு பாருங்க. வேகாத ஃபுட்டா இருந்தா யாருமே சாப்பிட மாட்டோம். வெந்த ஃபுட்டா இருந்தா உடனே சாப்பிட்ருவோம். அது ஒன்றும் நம்மளுக்கு செய்யாது. இந்த ஹாஃபா வெந்திருக்கும் அந்த ஃபுட்டை நம்ம சாப்பிட்டோம்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து உள்ளேயும் போகாது, வெளியிலயும் வராது. ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருக்கும். அப்ப நம்மளே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எதையாவது குடிச்சிட்டு வாமிட் பண்ணிட்டா கூட எனக்கு சரியாயிடும் அப்படின்னு நாம சொல்லுவோம். இந்த இது ஃபுட்டை வெளில கொண்டு வரணும்னு நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். எப்படியாவது இதை வெளில கொண்டு வந்துட்டா சேஃப் சேஃபா இருக்குமே அப்படின்னு. அந்த இரிட்டேஷன் இருக்கு பாருங்களேன், வாமிட்டிங் சென்சேஷன் அண்ட் இரிட்டேஷன், அதை எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதை விட ஒரு மோசமான ஒரு டைமும் இல்லைன்னுலாம் சொல்லும். மற்றது எல்லாமே ஃபீவர், கோல்டு எல்லாமே கூட அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் இந்த வாமிட்டிங் சென்சேஷன் மட்டும் ஒரு மாதிரி இரிட்டபிளாக இருக்கும். அது வந்துட்டா நல்லா இருக்குமேன்னு நமக்கு தோணும். அந்த இரிட்டேஷன் தான் யார் வந்து தேவனுக்கு கொடுப்பாங்கன்னா, ஒன்று பாவத்திலே வாழ்ந்துடணும், குளிராகவே இருந்துடணும். ஃபுல் அண்ட் ஃபுல் பாவத்திலே வாழ்ந்து உலக வாழ்க்கையில ஃபுல்லாக வாழ்ந்து அப்படியே முடிச்சிடணும். அவங்களும் பிரச்சனை இல்லை. இல்ல, தேவன் அக்கினியா இருக்கிறது போல நாமளும் அனலுள்ளவர்களாக இருந்துட்டோமானால் எல்லா இடத்துலையும் முழுமையாக அவருக்காக அனலுள்ளவர்களாக இருப்போமானால் அவங்களும் தேவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த நடுவுல அனலும் இல்லாம குளிரும் இல்லாம, நான் கிறிஸ்டியன் தான், நான் வந்து சர்ச்சுக்கு போறவன் தான், நான் பைபிள் படிக்கிறவங்க தான், ஆனாலும் அவரோட பிரசன்னத்துல வாழாம தனியா தன்னந்தனியா அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பில்ட் பண்ணிக்கிட்டு வாழ்றவங்க, அவரை இந்த வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி அவரை இரிட்டேட் பண்றவங்க, அவர் கண்டிப்பா அவங்கள சகிச்சிக்க மாட்டாரு, வாந்தி பண்ணி தான் போடுவார். எல்லாருமே உலகமே வெறுத்தாலும் நம்ம ஃபைனலா நம்மளோட நம்பிக்கை எங்க இருக்கும்னா, நமக்காக தேவன் இருக்காரு, அவர் பார்த்துக்குவாரு. அவரே நம்மளை வாந்தி பண்ணி போட்டுட்டாருன்னா, அதுக்கப்புறம் நம்மளை காப்பாத்த இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஹெவன்லயும் யாரும் இல்லை, இந்த உலகத்துலயும் யாரும் இல்லை. ஸோ அவருக்கு அந்த ஒரு இரிட்டேஷனை நாம கொடுக்காம முழுமையா அவருக்குள்ள அனல் உள்ளவர்களா மாறணும். இதைத்தான் லூக்கா 19, 11 27 வரைக்கும் ஒரு உவமை சொல்லியிருப்பாரு. வாசிக்க வேண்டாம், நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதுல அவர் எஜமான் வந்து தாளந்துகளை தன்னுடைய ஊழியக்காரர்களிடத்துல கொடுத்துட்டு போவாரு. கொடுத்துட்டு போறப்ப ஒரு ஊழியக்காரர் வந்து 10 ராத்தலை டபுளா பெருக்கியிருப்பாரு. ஒருத்தருக்கு 5 ராத்தல் கிடைச்சிருக்கும், அதை டபுளா பெருக்கியிருப்பாரு. ஆனா 3ஆவதா ஒரு ஆள் வந்து எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். அமைதியா எடுத்து புதைச்சி வச்சுட்டு நீங்க வந்தோடனே நான் கொடுக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அந்த 3ஆவது ஆளை பார்த்து அவர் வந்து இரிட்டேட் ஆவார். நான் உனக்கு தானே கொடுத்தேன், அதை வைத்து நீ ஏதாவது செய்து அதை பெருக்கி இருக்கலாமே அப்படின்னு கேட்டிருப்பார். அது இந்த இந்த மாதிரி மனுஷங்க அவர் கொடுத்த தாளந்தை வைத்து நம்ம அவருக்காக நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணும்போது அவரோ அவரோட நாமத்தை நாம உயர்த்துவதற்காக நாம அதை செய்யும் பொழுது நீ நீ நம்ம வந்து அனலுள்ளவர்களா மாறுவோம். ஆனா எதுவுமே செய்யாம அவர் கொடுத்த
தாளந்தை நம்ம அப்படியே வச்சிருந்துட்டு அவர் வந்தோடனே நாங்க அப்படியே வச்சிருந்தோம், நீங்க கொடுத்ததெல்லாம் அப்படியே வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதனால அவர் எந்த ஒரு சந்தோஷமும் அடைய மாட்டாரு. அந்த மாதிரி மக்களை தான் அவர் வாந்தி பண்ணி போடுவாரு. அந்தக்கான அதை வந்து இந்த உவமையில அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஃபைனலா என்ன ஃபைனலா நான் என்ன கன்க்ளூட் பண்ண விரும்புறேன்னா, மனம் திரும்புதல், தேவனையும் அவர் வார்த்தையையும் முழுமையாக விசுவாசித்தல், பாவத்தை மேற்கொள்ளுவதற்கு உபவாசம் இருந்து ஜெபித்து அதை மேற்கொள்வது, சத்திய வசனத்தை கொண்டு நம்மை பரிபூரணப்படுத்திக் கொள்வது, பரிசுத்தப்படுத்திக் கொள்வது, இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள். அதை எப்பொழுதுமே நாம செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம நினைச்சிட்டு இருப்போம் நாம ரொம்ப நல்லவங்க, ஸோ நமக்கு வந்து தேவன் வந்து ஒரு ஹெவி ரிவார்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரியாது. நம்மளால நம்ம வந்து நம்மளுக்கு நாமளே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. அவரோட நான் முதல்ல சொன்னது போல நம்மளுடைய பார்வை வேறு, அவருடைய பார்வை வேறு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லாசரஸ், செல்வந்தன் லாசரஸ். லூக்கா 16:19-31 வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு உவமை தான். செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவர் வந்து மிகவும் ரெட்டுடுத்தி கொண்டு அவர் பயங்கரமான ஒரு செல்வந்தர். ஆனா லாசரஸ்ன்னு ஒரு தொழுநோயாளி இருந்தாரு. அவர் வந்து வாசல்ல இருந்தாரு. அவருக்கு வந்து நாய்கள் வந்து பற்களை நக்கீற்று அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இதுல வந்து இந்த செல்வந்தரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் ரொம்ப நல்லவரா இல்ல கெட்டவரா? நம்மளோட பார்வையிலேயே, தேவனோட பார்வை அதுக்கப்புறம் இருக்கட்டும், நம்மளோட பார்வையிலே அந்த செல்வந்தர் நல்லவரா கெட்டவரா? சரி, ஓகே, அவரோட கேரக்டரை நான் சொல்றேன். இப்ப நல்லவரா கெட்டவரான்னு நீங்க சொல்லுங்க. அவரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து தன்னோட வாசல்ல ஒரு சொறி பிடித்த ஒரு மிகவும் நாய்கள் வந்து நக்குகிற அளவுக்கு பருக்கள் வைத்திருக்கிற ஒரு மனிதனை தன்னோட வீட்டு வாசல்ல தங்க வச்சிருக்காரு, விட்டிருக்காரு. இதே நாம அந்த பொசிஷன்ல இருந்து, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், இந்த பொசிஷன்ல இருக்கும் பொழுது ஒரு இந்த மாதிரி ஒரு லெப்ரசின்னு வச்சுக்குவோமே, அந்த லெப்ரசிவான ஒரு பர்சனை நம்ம வீட்டு வாசல்ல உட்கார விடுவோமா? அப்ப நம்மளை வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது ஹீ இஸ் அ குட் பர்சன். அவர் வந்து அப்படி ஒரு ஏழைய தன்னோட வீட்டு வாசல்ல உட்கார விட்டுருக்காரு. ஏன்னா அவங்க வீட்டுக்கு பல பணக்காரர்கள் வந்து போயிட்டு இருப்பாங்க, கேட்காதவங்க இருக்க மாட்டாங்க இவரை ஏன் இங்க உட்கார வச்சிருக்கீங்கன்னு. ஆனாலும் அவர் அதெல்லாம் மைண்ட் பண்ணல, அவருக்கு அந்த இடத்த அவர் கொடுத்துட்டார். இதே அவர் வந்து நரகத்துல இருக்கும் போது தன்னுடைய சகோதரர்களை நினைச்சு வருத்தப்படுவார். அப்ப அவர் ஒரு சகோதர சிநேகம் உள்ளவர் தான். ஸோ தன்னுடைய சகோதரர்களால நரகத்துல கூட அவர் வேண்டுறாரு, நான் போய் சொல்லிட்டு வரேன் அவங்களும் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதே நாமளா இருந்தா நாம போன இடத்துக்கு நம்ம கூட பிறந்தவங்களும் வந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். பட் அவர் அப்படி இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது, அந்த ஆங்கிள் பார்க்கும் போதும் அவர் நல்லவர் தான். ஸோ நம்மளோட ஸ்கேல்ல வந்து நம்மளை விட அவர் நல்லவரா தான் வந்துகிட்டே இருக்காரு. நிறைய பேரு தன்னுடைய துணிக்கைகள், தன்னோட மேஜையில இருந்து விழுற துணிக்கைகளை கொண்டு லாசர் வயிறை நிரப்பிட்டு இருந்தாரு. அதுக்கும் அவர் எதுவும் ரொம்ப பண்ண மாதிரி தெரியல. ஆனா ஏன் வந்து அவரு பரலோகத்துக்கு போல? அவ்வளோ நல்லவர் தான், ஆனா ஏன் பரலோகத்துக்கு போல, ஏன் நரகத்துக்கு போனாரு அப்படின்னா, அந்த லாஸ்ட்ல வரும் 31வது வசனத்துல வரும், அவர்கிட்ட மனம் திரும்புதல் இல்லை. மனம் திரும்புதல் இல்லைன்னா நம் தொடர்ந்து ஒருவன் மேல அதுக்கும் மேல 27க்கு மேல வரும்னு நினைக்கிறேன். 26வது வசனத்துல வரும்னு நினைக்கிறேன். அவரிலிருந்து ஒருவன் அவரிடத்தில் போனார். இல்ல இல்ல இல்ல, 26வது வசனம். உம் மனம் திரும்புதல்னு இல்ல, 30வது வசனம். அப்படியல்ல, தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்கள் இடத்துக்கு போனா மனம் திரும்புவார்கள். அதை ஃபைனலா அவரே சொல்லுவார், அவர்கிட்ட மனம் திரும்புதல் இல்லை. நீங்க எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணலாம், எவ்வளோ பேரை உங்களால அவங்க பல பேர் வாழ வைத்திருக்கலாம், அவங்க இன்னைக்கு எவ்வளோ பெரிய பொசிஷன்ல கூட இருந்திருக்கலாம். பட் உங்களோட மனம், நீங்க மனம் திருந்தலைன்னா அவரோட சந்நிதியில நம்மளோட மனசுதான் போய் நிற்கும், நம்மளோட ஆத்மா தான் போய் நிற்கும். அதை நம்ம பரிசுத்தமா காத்து கொண்டோம் ஆனால்
ஒழிய அவர் சந்நிதிக்கு நம்மளால சேருவது ரொம்ப 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 கடினம். அவர் மேல நாம் அன்பு வைக்கும் பொழுது, அவரை முழுமையாக விசுவாசிக்கும் பொழுது, எத்தருணத்திலும் அவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கும் பொழுது, அவருடைய இரட்சிப்பை உயர்த்தி பிடிக்கும் பொழுது, கண்டிப்பாக நமக்காக அவர் பல ஸ்டெப்பை எடுத்து வைத்து நம்மள அவருடைய சந்நிதிக்கு கூட்டிட்டு போக அவரும் நம்மளுக்காக இறங்கி வருவார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரூபி. பிரைஸ் லார்ட். அருமையான வேத பகுதியை இன்றைக்கு நாம் தியானித்தோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்ற தலைப்பிலே ரூபி அருமையா ஷேர் பண்ணியிருக்காங்க. கேட்ட காரியத்திலிருந்து உங்களுக்கு ஏதாகிலும் கேள்விகளோ இல்ல வேத வசனங்களோ இல்ல காமெண்ட்ஸோ இருக்குமானால் இந்த நேரத்துல பகிர்ந்து கொள்ளலாம். மெசேஜ் வந்து ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். இந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க யூஸ்வலா. அந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பு வந்து பரலோகத்துக்கு போறதுக்கு மட்டும் இல்லை, இந்த பூலோகத்துல நம்ம வாழ்றதுக்கும் அப்படிங்கிறத வந்து நிறைய நேரம் வந்து நம்ம திங்க் பண்ண விட்டுருணும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு மனுஷன் வந்து அந்த ரட்சிப்பு என்ன, இயேசுங்கிறவர் வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ளார எதுக்கு வந்திருக்காரு, ஏன் வந்திருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு, அது மூலமா வந்து எனக்கு எப்படி ஒரு வாழ்க்கை வந்து உண்டாயிருக்கு அப்படிங்கிற அந்த உணர்வு வரும்பொழுதுதான் வந்து பைபிள்ல சொல்லப்படக்கூடிய காரியங்களை வந்து அவங்களுக்கு கை கொள்றதுக்கான பலன் வந்து வரும். இல்லாட்டி அது வந்து ஒரு செல்ஃப் ரைச்சியஸ்னஸ்ல தான் வந்து யாரா இருந்தாலும் செய்யற மாதிரி இருக்கும். அந்த கான்செப்டை வந்து நீங்க ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. நம்மளா நம்மளா வந்து இதை செய்யணும் அது செய்யணும் அப்படி கிடையாது. ஆண்டவருக்கு என்ன விருப்பமோ, ஆண்டவருக்கு என்ன பிரியமோ, அதை வந்து நம்ம ஆண்டவரை நேசிக்கும் பொழுது அவர் நமக்கு வெளிப்படுத்துறாரு. அந்த வெளிப்படுத்துறப்ப அந்த விதத்தை வந்து நம்ம அதை வந்து நம்ம லைஃப்ல வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம அந்த விஷயத்துல வந்து ஒரு ஜெயம் கொள்ள ஆண்டவர் உதவி செய்யறாரு. அப்ப ஒரு விஷயத்துல ஸ்ட்ரகிள் ஆனோம்னா அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து ஓவர் கம் பண்றப்ப நெக்ஸ்ட் ப்ராசஸை வந்து அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரகிள்ல இருந்து ஓவர் கம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாரு. அப்படியே வந்து அந்த ஹோல் ப்ராசஸே வந்து ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனோட வாழ்க்கையே வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் மனம் புதிதாகுதல் மூலமா அவன் வந்து மறுரூபமாகி ஜெயம் கொண்டுட்டே இருக்கான். அதுக்கு வந்து ஜீசஸ் நம்மளோட எடுத்துக்காட்டா நமக்கு முன்னால இருந்து நமக்கு வந்து எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தது மாத்திரம் இல்லாம நமக்காக இன்னமும் போய் அவர் வந்து ப்ரே பண்ணி நம்மளை வந்து லீட் பண்ணி கைட் பண்ணிட்டு இருக்காரு. நான் அந்த ரோமன்ஸ்ல ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ரோமன்ஸ் 8ல வந்து 37ல ஒரு வசனம் இருக்கு. நோ இன் ஆல் தீஸ் திங்ஸ் we are more than conqueror through him who loves us. அவரு நம்மளை வந்து அவ்வளவு தூரம் நேசிச்சதுனால அந்த லவ் நமக்குள்ளார வரதுனாலதான் நம்ம வந்து கான்கர் பண்ணி ஜெயம் கொள்ளுகிறவர்களா நம்ம வந்து வாழ முடியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். அந்த மெசேஜ் வந்து உண்மையாவே ரொம்ப வேல்யூபிளா இருந்துச்சு. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். வேற யாராகிலும் ஷேர் பண்ணுகிறீங்க? ஒரு வேர்ட்லயும் ரொம்ப ஆழமான கருத்துக்கள் இருக்கு. உண்மையிலே நம்ம ஏனோ தானோ ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சண்டே பரமா அதாவது நம்ம கொஞ்சம் நல்ல ஆண்டவர் ஆசீர்வாதமா வச்சிருக்காருன்னா நம்ம அவரை தேடவே மாட்டோம். என்ன சொல்றேன், அப்படியே ஏனோதானு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அதுக்குதான் அப்பப்போ ஒருத்தருக்கும் ஒரு அடியை கொடுக்குறாரு. இப்படியே விட்டா இது எல்லாம் குலுக்கி போயிருங்கன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் நமக்கு அடி கொடுக்குறாரு. அதான் சொல்லுவாங்க, ஆண்டவரை நெருங்க ஆடுகளை நம்ம எவ்வளவு அன்பா அதை வந்து முழு மனசோட ஏத்துக்கிட்டு அதை உண்மையா ஏத்துக்கிட்டு அதையும் நம்ம அனுசரிச்சுட்டு ஆண்டவரோட வார்த்தையை படிச்சு அது அப்படியே அவரை சொல்றபடி உண்மையிலே அதோட ரட்சிப்பே தனிதான் நமக்கு. பட் எனக்கு இப்ப இருக்கிற இந்த வாழ்க்கை வந்து எனக்கு தேவன் போட்ட பிச்சைன்னு தான் நான் சொல்லணும். பட் எனக்கு நிறைய செஞ்சிருக்காரு. எவ்வளவோ பேர் இந்த உலகத்துல என்ன கைவிட்ட போதும் செஞ்சிருக்காரு. அந்த அவருக்காக நான் இதை செய்யறேன் ஏசப்பா,
என்னால நான் இத பண்ண முடியாது. உங்கள பத்தி நான் பேசுறதுக்கு நான் எல்லா அளவும் நான் தகுதி இல்ல. ஏன்னா நானுமே இந்த வேர்சஸ்லேருந்து நானுமே கற்றுக்கொண்டேன். அன்புள்ள பரம தகப்பனே, நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீங்க இந்த வேதத்தை தியானிக்க நீங்க இந்த இடத்துல எங்களுக்கு நீங்க தருணத்தை கொடுத்ததற்காக நன்றி. இங்க கூட்டிட்டு கொண்டு வந்த ஆத்துமாக்களுக்காக நன்றி. ஒவ்வொரு ஆத்துமாக்கிட்டையும் நீங்க பேசி, அப்பா, உங்களோட அன்பை நீங்க அந்த இடத்துல அவர்களுடைய உள்ளத்துல நீங்க பதிய வைத்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இன்னும் அதிகமாக இந்த ஆத்துமாக்கள் உங்களை தேடி உங்களுக்காக சாட்சியாக நிற்க, பல பேர் முன்னிலையில உங்க நாமத்தை உயர்த்த இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் அந்த சிலாக்கியத்தை தாங்கப்பா. உங்களோட சன்னிதானத்துல வந்து நின்று நாங்க ஜெயங்கொண்டு நீங்க எங்க பேரை சொல்லும் பொழுது அதை சந்தோஷமாக நாங்க அனுபவிக்க, அதை பார்க்க எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் அவர்கள் குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ரட்சித்து உங்க சந்நிதிக்கு கூட்டிட்டு வர எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையையும் தாங்கப்பா. பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் எங்களுக்கு தாங்கப்பா. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. Thank you all for joining today. God bless you.